செந்தில் சார் வந்து படத்துல ஹோட்டல் ஓனரா வருவாரு. சோ ஒரு சீன்ல வந்து அவரை மாதிரியே லுக் லைக்ல இருக்கிற ஒரு சாமியார் வந்து அவர்கிட்ட யாசம் கேட்கிற மாதிரி வருவாங்க. சோ அவரை மாதிரி தான் இருக்காருங்கிறது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், செந்தில் சாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சோ அப்படி ஒரு ஆக்ட்ரஸ் அதே மாதிரி கொண்டு வரும்போது ஏதாவது யோசிச்சிங்களா சார், இந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்காங்களே? இல்ல அப்படி இல்ல. அது வந்து அது செந்தில் சார்லாம் ஒரு ஜென்டில்மேன். அவர்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியும், தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே தெரியும், எந்த தொந்தரவும் கொடுக்காத, எந்த கேள்வியும் கேட்காத, நம்ம என்ன சொல்றோமோ அதை நடிச்சு கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு அற்புதமான ஆர்டிஸ்ட் அவரு. அதெல்லாம் அவர் ஒண்ணுமே கேட்கல. அது மாதிரி இது வந்து கோஇன்சிடென்ட். நீங்க இப்படி சொல்லும் போதுதான் எனக்கே தெரியுது அவர் செந்தில் மாதிரியே இருக்கிறாரு அப்படின்றது. ஜெயமணி நான் அவர் வீட்டுல 2-3 ஃபங்க்ஷனுக்குலாம் கூப்பிட்டு போயிருக்கேன். மற்றபடி நீங்க எடுக்கும்போது தெரியல, ஒரு அதுக்கு முன்னாடி என் படம் பூவே உனக்கால எல்லாம் அவர் நடிச்சிருக்காரு. ஜெயமணின்றவர், அவர் தான் பூவே உனக்கால போஸ்ட்மேன் எல்லாம் வருவாரு, நடிச்சிருக்காரு அவரு. இப்பதான் எனக்கு தெரியுது லுக்கலைக்கா இருக்கிறவங்க வந்து அந்த ஒரிஜினல் ஆர்டிஸ்ட் வந்து பக்கத்துல சேர்த்துக்க மாட்டாங்க. செந்தில் சார் ஜென்டில்மேன், அதெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒன்னோட சொல்ல மாட்டார், கேட்க அபிப்பிராயமே சொல்ல மாட்டாருங்க. என்ன சொல்றோமோ அது மட்டும்தான் நடிப்பார், எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார்.